ஹலோ வியூவர்ஸ். போன வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? வாலிவதம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ராமர் சுக்ரீவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வாலியை பார்த்து பயந்துட்டு இந்த மலையில் இருக்கீங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவன் அவ்வளோ வாலி அவ்வளோ பலமிக்கவரா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் சுக்ரீவன் சொல்கிறாரு, வாலியை பற்றியான அவனோட வலிமையெல்லாம் எவ்வளவு, பலம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறாரு. கேளுங்க. எப்பயுமே வாலிக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னா, யார் எதிராளி சண்டை போட வராங்களோ அவங்க கிட்ட எவ்வளோ பலம் இருக்கோ அதில் பாதி பலம் யாருக்கு வந்துடும்? வாலிக்கு வந்துடும் அப்படின்ட்டு சுக்ரீவன் சொல்கிறாரு. வாலி ஒரு அந்த கிஷ்கிந்தாவுக்கு ராஜாவா தன்னோட அரண்மனையில் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் சுக்ரீவன் மினிஸ்டர், மந்திரியாக இருக்கார். இப்படி தன்னோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நாட்டை நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் பேர் என்னது? மாயாவிங்கிற ராட்சசன் வாலியை பார்த்து என்னது சவால் விடுறான். நீ என்னோட வரணும் சண்டைக்கு, நான் உங்ககிட்ட சண்டை போடணும், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம், இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், நீ என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியிலேருந்து நின்று கத்தான். ஆனால் வாலியைக்கு தெரியும், இவனோட நம்ம சண்டை போட்டாக்க அவன் தோற்று போயிடுவான். ஏன்னா அவனோட பாதி பலம் என்கிட்ட வந்துடும், அந்த பாதி பலத்தை வச்சுட்டு அவனால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் வெளியில் போகாமல் உள்ளேயே அரண்மனையிலே இருக்கார். ஆனால் அவன் விடவே இல்லை, கண்டினியூஸாக கத்துறான், நீ சண்டைக்கு வரணும், நீ பயப்படுற என்னை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கவே வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு? வெளியில் வராரு. யார்? அந்த வாலி வராரு. வாலி வந்த உடனே வாலியை பார்த்ததும் ராட்சசனுக்கு பயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறான்? அவன் அங்கே நிற்காம ஓடி போகிறான். அவன் ஓடி போகும்போது பின்னாடியே யார் ஓடுறாங்க? வாலியும் ஓடி போகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க, ரொம்ப தூரம் ஓடுறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரையும் காணுமேன்னு சொல்லிட்டு சுக்ரீவனும் பின்னாடியே தேடிட்டு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வழியில் அங்கே நின்று சண்டை போடுறாங்க, இங்கே நின்று சண்டை போடுறாங்க. அந்த ராட்சசனால் சண்டை போடவே முடியல. அதனால இன்னும் ஃபர்தராக ஓடி 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 எங்கே போகிறாங்க? ஒரு குகைக்குள்ளே போயிடுறாங்க ரெண்டு பேரும். அந்த குகைக்குள்ளே போயும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அது வரையிலும் யார் பின்னாடியே வந்துட்டுருக்காரு? யார்? சுக்ரீவனும் வராரு. அப்போ சுக்ரீவனை வெளியில் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறாரு வாலி, நான் உள்ளே போய் அந்த ராட்சசனோட சண்டை போடுறேன். சண்டை போடுறதுல அவன் ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறேனான்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க. அது வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணு. நான் வெளியில் வரலன்னாக்க நான் அவன்கிட்ட தோற்று போயிட்டேன், நான் இறந்து போயிட்டேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. யாரோட? அந்த ராட்சசனோட சண்டை போட்டேன். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. மாதக்கணக்கில் ரெண்டு பேரும் உள்ளே சண்டை போடுறாங்க. வெளியில் இருக்கிற சுக்ரீவனுக்கு ஒன்றுமே புரியல, உள்ளே போகவும் பயம். அதனால வெளியிலேயே நின்றுட்டுருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தாக்க அந்த அங்கே குகை உள்ளே இருந்து வெளியில் இவர் நிற்கிற இடத்துக்கு ரத்தம் அப்படியே ஆறு மாதிரி பெருகி ஓடி வருது. ஐயோ, இது என்ன ரத்தம் வருது? யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு அங்கேயே நிற்கிறாரு. ஆனால் திரும்பி போகலை. அங்கே யார் செத்து போனாருங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறவங்க வெளியில் வரணும் இல்லையா? அதனால அவர் அங்கேயே நிற்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறமும் ரொம்ப நாளைக்கு அங்கேயே நிற்கிறாங்க. ரெண்டு பேரில் யாருமே வெளியில் வரல. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம அண்ணா தான் செத்து போயிட்டார் போல இருக்கு வாலி. இந்த வாலி செத்து போயிட்டாக்க இவன் யார்? இந்த ராட்சசன் வெளியில் வருவான். வெளியில் இந்த கிஷ்கிந்தாவில் இருக்கக்கூடிய மற்றவங்களையும் ரொம்ப படுத்துவான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த குகையை என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய கல் எடுத்து அதை மூடிட்டு அவர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி நடந்த விஷயத்தெல்லாம் அங்கே ராஜ்யசபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வரல, வெறும் ரத்தம் தான் வந்தது. அதுலேருந்து திருப்பி வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரான்னு வருவாங்கன்ட்டு யாரும் வரல, குகையை அடைச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த மந்திரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? ஸோ நீ செஞ்சது கரெக்டு தான், ஆனாக்க இந்த நாடு ஒரு ராஜா இல்லாமல் இந்த நாட்டை ஆட்சி செய்யறது ரொம்ப கஷ்டம். எதிராளிகள், பகைவர்கள்லாம் சீக்கிரமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ராஜா இல்லைன்னு தெரிஞ்சாக்க நம்ம கூட சண்டை போடுவாங்க. அதனால இதுக்கு ஒரு ராஜா தேவை. இப்போ வாலிக்கு அடுத்தது யார் இருக்க? சுக்ரீவனாகி நீ தான் இருக்க. அப்போ நீ தான் என்னவா மாறணும்? இங்கே ராஜாவாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜாபிஷேகம் பண்ணி அந்த கிஷ்கிந்தாவோட ராஜாவாக யாரை மாற்றிட்டாங்க? இவரை சுக்ரீவனை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப ஸ்மூத்தாக நாள் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்க அங்கே யார் வராங்க? சுக்ரீவனோட அண்ணா வாலி அங்கே வராரு உயிரோட. இந்த உயிரோட வந்த உடனே பார்த்த உடனே வாலிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ணா நீங்கள் வந்துட்டீங்களா? உயிரோடு வந்துட்டீங்களா? நான் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு நினச்சேன், அங்கே அவ்வளோ ரத்தம் வந்ததே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நம்பவே மாட்டேங்கிறான். யார்? வாலி. நீ வேணும்ட்டே என்னை வெளியில் வர விடாமல் என்ன பண்ணியிருக்க? ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டு
வந்திருக்க நீ நீ உனக்கு எத்தனை நாளாக இந்த மாதிரி ஒரு ஆசை நீ ராஜாவாகணுன்ட்டு, அதனால தான் என்னை வந்து வெளியில் வர விடாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடக்குது. ராஜாவாக அந்த சுக்ரீவனை நீ ராஜாவாகிறதுக்காக தான் என்னை இது பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டு போட்டு அடிக்கிறாரு, ரொம்ப துன்புறுத்துறாரு. அந்த துன்புறுத்தல் தாங்காமல் சுக்ரீவன் வெளியில் ஓடி வராரு, அரண்மனையை விட்டு வெளியில் ஓடி வராரு. பின்னாடியே துரத்திட்டு வாலியும் வராரு அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஓடி ஓடி எங்கே போகிறது, எப்படி இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே ரிஷமுக் பர்வத் அப்படின்ற இடம் வருது. அந்த இடத்துல போய் அங்கே போயிடுறாரு. அந்த இடத்துக்கு இவரால் வர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு முனிவர்கிட்டேருந்து அவருக்கு சிராபம் இருக்குது. அந்த முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ என்னோட பகுதியான இந்த ரிஷமுக் பர்வத்துக்கு வந்தியானாக்க உன்னோட தலை சுக்கு நூறாக வெடிச்சிடும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சாபம் கொடுத்துருக்காங்க. அந்த கதையெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேணால் எடுத்து பாருங்கள், முன்னாடியே வீடியோவில் பாருங்கள். அதனால என்னது, வாலியால் அந்த ரிஷமுக் பர்வதத்துக்கு வர முடியல. அதனால யார், சுக்ரீவன் அந்த இடத்துல இருக்கார். சுக்ரீவன் மட்டும்தான் வர முடிஞ்சுது. ஆனால் அவனோட ஒய்ஃபெல்லாம் யார், வாலி அனுப்பலை. அதனால நான் இங்கே இருக்கேன், என்னோடய ஒய்ஃபெல்லாம் அங்கே தான் வாலிக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாங்க, ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோ பலமிக்க ராஜா அவன் எதிரில் யாராலையுமே நிற்க முடியாது. அப்படி நின்று அவரோட பாதி பலம் இவர்கிட்ட போயிடும். அப்பேற்பட்ட பலசாலியான வாலியை நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண மானிடராக இருக்கீங்க, உங்களால் எப்படி அந்த வாலியை வதம் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாலியை பற்றி சொல்லிட்டு கேட்குறாரு யார், சுக்ரீவன். அதுக்கு ராமர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் அவனை எப்படி கொல்றேங்கிறத நீ பாருங்க. எப்படி கொல்ல போகிறாரு, என்ன சொல்ல போகிறாருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லோரும் கதை கேளுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? இனிமேல் நிறைய கதைகள்லாம் பண்டிகைலாம் வருது, அந்த ரிலேட்டட் கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.